என்னை மீட்க அவர் மரித்தார். ஹல்லேலூயா. என்னை மீட்க அவர் மரித்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க நினைக்கலாம், என்னை மீட்டார்னு சொன்னா ஏன் இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த நரக ஆக்கினையை நாம் நினைக்கும் பொழுது, நம்முடைய பாவத்துக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நாம் நினைக்கும் பொழுது, இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. மரணத்திற்கு, பாதாளத்திற்கு நம்மை மீட்க அவர் தம்மை ஈந்தார். ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லு, பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் கால்வரி, blessed man of Calvary, merciful man of Calvary, wonderful man of Calvary, glorified man of Calvary. Hallelujah. இரக்கமுள்ள தேவன், அதிசயமான அற்புதமான தேவன், மகிமை நிறைந்த தேவன். நம் தமிழ்ல பாடும்பொழுது ஒரு வர்ணிப்பு அழகா இருந்தது. ஒப்பற்ற கல்வாரி நாயகா. ரொம்ப அழகா இருந்தது. ஒப்பற்ற கல்வாரி நாயகா, matchless man of Calvary. Hallelujah. Hallelujah. இந்த அன்பின் தேவனுடைய அன்பை நாம் நினைக்க வேண்டும். Hallelujah. இந்த அன்பின் தேவனுடைய அன்பை நாம் நினைத்து நம்மை தைரியப்படுத்த வேண்டும். Hallelujah. அவருடைய ஆராதனைக்குள்ள வரும்போது அவருடைய அன்பை நினைத்து எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரோ முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நாம் பயணம் செய்யணும். ஹல்லேலூயா. அவரை பார்க்கும் பொழுது, அவருடைய அன்பை தியானிக்கும் பொழுது நமக்கு எந்த கஷ்டமோ ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா. அதான் நம்ம ஆரம்பத்துல பாடணும், இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பசியோ, துன்பமோ, துஷ்ட துர்குணமோ, வியாகுலமோ, விரோதங்களோ, மிஞ்சும் நாசமோசம், பட்டயமோ அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. நிகழ்காரியமோ வருங்காரியமோ, இப்ப நடக்கிற பிரச்சனைகளோ, ஆபத்துகளோ, போராட்டங்களோ, இல்ல வரப்போறதோ, எதுவுமே என்னை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்காது. எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளோ, எந்த கஷ்டமான பாதைகளோ என்னை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்காது. ஹல்லேலூயா. அந்த பாடலை நான் மறுபடியும் பாடலாம். ஒரு 2 சரணங்களை பாடலாம். இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? கிறிஸ்தேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பசியோ, துன்பமோ, துஷ்ட துர்குணமோ, வியாகுலமோ, விரோதங்களோ, வியாகுலமோ, விரோதங்களோ, மிஞ்சும் நாசமோசம், தொடும் பட்டயமோ, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? நிகழ்காரியமோ, நிகழ்காரியமோ, வரும் காரியமோ, நிகராகாதே பரன் அன்பதற்கு, நிகராகாதே பரன் அன்பதற்கு, வல்லமைகளுக்கோ வாக்கின் வலிமைகளுக்கோ, வல்லமைகளுக்கோ வாக்கின் வலிமைகளுக்கோ, சொல்வாதைகட்கோ பாதைகட்கோ, சொல்வாதைகட்கோ கடும் பாதைகட்கோ, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பசியோ, துன்பமோ, கர்த்தருடைய
அன்பை, கர்த்தருடைய அன்பை நினைப்போமாக. எந்த காரியமும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. மோசம் பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, இயேசுவின் அன்பை விட்டு, இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உங்களுடைய மனதை வருத்துகிற, காயப்படுத்தின காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பத்தி யோசிக்காதீங்க. ஒருவேளை ஒரு ஆசீர்வாதத்தினால கூட நிறைய பேருடைய இருதயம் அது பின்னாடி போயிடும். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்பாக நம்முடைய இருதயம் திரும்பட்டும். கஷ்டங்கள், நாம் படுகிற பாதைகள், படுகிற வேதனைகள் பின்பாக நம்முடைய இருதயம் போக வேண்டாம். நமக்காய் பாடுபட்டு சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய வல்லமைகள், மனுஷனுடைய வலிமைகள், இவைகளுக்கெல்லாம் நம்ம கலங்க கூடாது. சொல் வாதை கற்கோ, கடும் பாதை கற்கோ, எதுக்குமே நான் பயப்பட போறதில்ல. ஏனென்றால் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் ஒருவனும் இல்லை, பிரிப்பது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனுடைய அன்பை நாம் நினைக்கும் பொழுது நாம செய்ய வேண்டியது, இந்த பாடலின் கடைசி சரணம் சொல்லுது, நன்றியால் உள்ளம் பொங்கி வழிகிறதே, நன்மைதான் அவர் செய்வதெல்லாம் எனக்கு. இதுவரைக்கும் இந்த அன்பின் தேவன் எனக்கு தீமை செய்ததே இல்லை. அவர் எல்லாம் நன்மையாக எனக்கு செய்தார். நான் பதிலாக என்ன செய்வேன்? துதி ஸ்தோத்திரங்களை அவருக்கு செலுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு துதி செலுத்துகிற இருதயத்தோடு இந்த கடைசி சரணத்தை நாம் பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றியால் உள்ளம் பொங்கி வழிகிறதே, நன்றியால் உள்ளம் பொங்கி வழிகிறதே, நன்மைதான் அவர் செய்வதெல்லாம் எனக்கு, நன்மைதான் அவர் செய். மறுபடியும் சொல்லமா, நன்றியால் உள்ளம் பொங்கி வழிகிறதே, வழிகிறதே, நன்றியால் உள்ளம் பொங்கி வழிகிறதே, நன்மைதான் அவர் செய்வதெல்லாம் எனக்கு, நன்மைதான் அவர் செய்வதெல்லாம் எனக்கு. துதி ஸ்தோத்திரம் கணம் வல்லமை மகிமை, பதிலாக செலுத்தியே வணங்குகிறேன், பிரிக்க முடியாதவர் கைவிட்டு, இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இயேசுவின் அன்பை. மூன்றாவது சரணம், பார்வோனின் சேனை, பார்வோனின் சேனை பின் நின்றாலோ, பயங்கர சமுத்திரம் முன் நின்றாலோ, பயங்கர சமுத்திரம் முன் நின்றாலும், பிரகாசமானவர் திருவிளக்கா, பாதம் சேரும் வரை என்னை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பாதம் சேரும் வரை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் பாதம் சேரும் வரை, பாதம் சேரும் வரை. ஆண்டவர்கிட்ட ஜெபமாய் கேளுங்க, ஆண்டவரே, உன் மண்டையில சேராதபடி, உன்னுடைய அன்பை உணராதபடி தடை பண்ணுகிற எத்தனை காரியங்கள் இருந்தாலும், பார்வோனின் சேனை நின்றாலோ, ஓ எனக்கு முன்பாக பயங்கரமான சமுத்திரம் நின்றாலோ, அப்பா நீ என்னை நடத்துவி, உம்முடைய பாதம் சேரும் வரை என்னை நடத்து, என்னை கரம் பிடித்து நடத்து இயேசுவே. உம்முடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாதபடி, பாதம் சேரும் வரை என்னை பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. பிரிக்க சொல்லாமா, எல்லாமே சொல்லாமா. ஆமென். விசுவாசத்தோட நன்றியால் உள்ள பொங்கி, நன்றியால் உள்ளம் பொங்கி வழிகிறதே, நன்றியால் உள்ளம் பொங்கி வழிகிறதே. நன்மைதான் அவர் செய்வதெல்லாம் எனக்கு துதி ஸ்தோத்திரம் கனமல்லே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை பதிலாக செலுத்தியே வணங்குகிறேன், பதிலாக செலுத்தி வணங்குகிறேன். பிரிக்க முடியாதவர் பசியோ துன்பமோ துர்குணமோ வியாகுலமோ விரோதங்களோ வியாகுலமோ விரோதங்களோ மிஞ்சும் நாசம் மோசம் கொடும் பட்டயமோ மோசம் கொடும் பட்டயமோ. பிரிக்க முடியாதவர் அன்பை விட்டு, அன்பை விட்டு, இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவனே. ஹalleluya. அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களுக்குள்ளே நம்முடைய இருதயத்தை நிரப்புமானால் அதற்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு வல்லமை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்புமானால் அதற்கு விரோதமான ஒரு வல்லமை இல்லை. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய அன்பினாலே நிரப்பப்படுவோமாக. நம்முடைய இருதயம் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க தகுதியாகட்டும். நம்முடைய இருதயம் எல்லாம் கர்த்தருடைய அன்பினாலே நிறைந்து அவருடைய மகிமையை பாட, அவருடைய துதியை பாட ஆயத்தமாகட்டும். ஹalleluya. பிரிப்பவன் யார்? ஹalleluya 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 ஹalleluya. ஓ, அவருடைய அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்படுவதாக, தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்படுவதாக. ஹalleluya 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 ஹalleluya. மகிமை. ஹalleluya. நிச்சயமாய் அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை கைவிட மாட்டார், அவருடைய அன்பு நம்மை நடத்தும். ஹalleluya ஹalleluya. நாம் நடக்க முடியாத நேரங்கள்ல, நாம் திகைத்து நிற்கிற நிலைமைகள்ல, சூழ்நிலைகள்ல, நேரங்களில் கர்த்தருடைய அன்பு நம்மை நிரப்பி நம்மை நடத்தும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு முன்பாக நிற்கிற சோதனைகளை, சவால்களை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய இருதயங்கள் கர்த்தருடைய அன்பினாலே நிரம்புமானால் ஹalleluya சிலுவையும் சந்திக்க முடியும். ஹalleluya. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய சீஷர்கள் அவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக சிலுவைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஹalleluya ஹalleluya. எந்த சிலுவையும் நம்மை ஒன்று செய்ய முடியாது, எந்த பாடுகளும் நம்மை ஒன்று செய்ய முடியாது, எந்த வல்லமைகளும் நம்மை ஒன்று செய்ய முடியாது. எனக்குள்ளே தேவனுடைய அன்பு இருக்கிறது. ஓ ஹalleluya. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எனக்குள்ளே ஊற்றின தேவ அன்பு என்னை எந்த சூழ்நிலையிலும் துதிக்க செய்யும், அவரிலே மகிழ செய்யும், அவரை பாட செய்யும். ஹalleluya ஹalleluya. அவைகள் சிறைச்சாலைகளோ, ஹalleluya அவைகள் கட்டுகளோ, ஓ வியாதிகளோ, உபாதைகளோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னுடைய இருதயம் நன்றியினால் நிரம்புகிறது. அவருக்கே மகிமை, அவருக்கே துதி ஸ்தோத்திரங்கள். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya ஜீசஸ். ஹalleluya 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 ஹalleluya. அவரை நாம் உயர்த்துவோமாக.
எந்த சூழ்நிலைகளும் கர்த்தரை துதிக்க நம்மை தடை பண்ண கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தரை துதிக்க. பாடல் சொல்லுது, உந்த நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்தபோது வேதனையான சூழ்நிலை மத்தியிலே அவர்களை துதிக்க செய்தது எது அப்படின்னு சொன்னா, அவர்கள் உள்ள வாசம் செய்த தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அவர்களுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவரால் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் பரிசுத்த ஆவியிலே நிரம்ப இடம் கொடுப்பானால் அவர் முதன்மையாக செய்கிற காரியம் அவனை தம்முடைய அன்பினாலே நிரப்புகிறார். தம்முடைய பிள்ளைகளை அவருடைய அன்பினாலே நிரப்புகிறதே அவருடைய மேன்மையான செயல். ஹல்லேலூயா. உந்த நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கரங்களை விரித்து கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா கவலைகளை மறந்து அவரை உயர்த்துவோமாக. மகிமை அவரை உயர்த்துங்க. இயேசுவே, 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 இயேசுவே. அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மதில்களும் இடிந்து விழும். உங்களை தாக்க நினைக்கிற வல்லமைகள் அழிந்து போகும். இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோமா தேவ ஜனமே. உம் நாமமே சிங்கத்தின் கபீரும் தீச்சூளை நடுவீரும். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கபீரும் தீச்சூளை நடுவீரும். உங்க
உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், உயரட்டும். இயேசுவின் நாமம் உயரட்டும். உயர்வோம், உயர்வோம். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி அளவுக்கு உயர்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்திலே அவருடைய நாமத்தை நீங்க நேசிக்கிறீர்களோ உயர்த்துங்க, உயர்த்துங்க. வேலி மகாராணாசியா தேவனுடைய நாமம் இயேசு, அவருடைய நாமம் இயேசு, அவருடைய நாமம் இயேசு. அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். உங்களுக்காக, உங்களுக்காக அவருடைய நாமத்தினால் அதிசயம், அவருடைய நாமத்தினால் அற்புதம், அவருடைய நாமத்தினால் விடுதலை, அவருடைய நாமத்தினால் அற்புதம். ஹalleluya, 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 ஹalleluya. ஓ மகிமை, மகிமை. உயர்த்துங்க, உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி பரிசுத்த ஆவியானவரோடு, பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அவருடைய நாமத்தை சொல்லுங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்க. இயேசு, 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 இயேசு. இயேசுவே உம் நாமமே நாமமே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அசைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிறைவே. எந்த கட்டுகளும் நம்மை கட்ட முடியாது, எந்த சங்கிலிகளோ. ஓ ஹalleluya. இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே ஆமென். ஓ மகிமை, மகிமை, மகிமை. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை, மகிமை, மகிமை. இயேசுவே அப்படி நாமத்தை உயர்த்த, உயர்த்த, உயர்த்த. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் ஹalleluya. உங்க நாமம் உயரணும், இயேசுவே. மறுபடியும் சொல்லாமா? உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும். பாடுவோம் ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் இயேசுவே, இயேசுவே. Hallelujah, 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 hallelujah. தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமையை பாருங்க, தேவனுடைய மகிமையை பாருங்க. கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஹalleluya. தூதர்களோடு சேர்த்து தூதர்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள். அவருடைய நாமத்திற்கு சாஷ்டாங்கமாய் வணங்கி அவரை பணிகிறார்கள் அல்லவோ. அவர்களோடு சேர்ந்து நாமம் சேர்ந்து கர்த்தரை துதிப்போமாக. ஓ ஹalleluya. நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு அக்கினி உண்டாகிறது.
ஹalleluya. உங்களை சுற்றி உங்களுடைய காரியங்களை அழிக்கும்படியாய், ஹalleluya, உங்களுடைய காரியங்களை மாற்றும்படியாய் உங்களை சுற்றி ஒரு அக்கினியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹalleluya. தேவனுடைய மகிமையை நான் பார்க்கிறேன். ஹalleluya. ராதா லீகரா ரேகேபோசியாதரா ரீமேனே ஹேலே மாரானா. தேவ மகிமை, அவருடைய நாமத்தை உயர்த்த. ஹalleluya. எதையும் யோசிக்காதீங்க, தேவனை உயர்த்துவதே மகிமை நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொருவருக்கும் தேவையான அக்கினி. ஹalleluya. அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கி வந்த ஒவ்வொருவர் மேலும் இறங்கின தேவனுடைய அக்கினி இன்றைக்கு வந்த ஒருவரையும் விடுவதில்லை. ஆமென், ஆமென். எந்த கட்டுகளும் எந்த வல்லமைகளும் நிற்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை இடுகிறேன். எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் தேவனுடைய அக்கினியினாலே இப்பொழுது தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த வேளையிலே, இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிற இந்த வேளையிலே சங்காரமாகட்டும். ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே விலகி ஓடட்டும் எல்லா எதிர்ப்புகளும் எல்லா தந்திரங்களும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைவதாக எல்லா கட்டுகளும் உடைவதாக, நிர்மூலமாவதாக. ஹalleluya. இயேசுவே glory. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை நிரம்புங்க. ஹalleluya. பேசுங்க கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி. ஹalleluya, ஹalleluya. உயர்த்துங்க. அவருடைய மகிமையை உயர்த்துங்க. இயேசுவின் நாமம் மேலான நாமம், சிறந்த நாமம், வல்லமையுள்ள நாமம். ஹalleluya. வானத்திலோ பூமியிலோ மேலான நாமம். அவருடைய நாமத்துக்கு ஈடு இல்லை. ஹalleluya. அவருடைய நாமம் உங்களுக்கு பலத்த கோட்டை. அவருடைய நாமமே உங்களுடைய துருகம். ஹalleluya. நீதிமான் அதற்குள் சுகமாய் ஓடி வாசம் பண்ணுவார். உங்களுடைய பாதுகாப்பு இயேசுவின் நாமம். உங்களுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹalleluya. உங்களுடைய ஆயுதம் இயேசுவின் நாமம். glory. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. விசுவாசத்தோடு உங்களுக்கு இருக்கிற எந்த காரியங்களையும் நினைத்து சொல்லுங்க. எந்த சிறைச்சாலையும் என்னை அடைத்து வைக்க முடியாது. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தர் சமாதானம் அருளினார். யார் அதை தடுக்க செய்ய முடியும்? ஹalleluya. தேவனுடைய கரம் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, இயேசுவே உம் நாமமே உயரணும். மகிமை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் மகனே, என் மகளே, நீ என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினபடியினால் உன்னுடைய இருதயத்தை நானும் சந்தோஷப்படுத்துவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய இருதயம் உன்னுடைய துதியினாலே அது மகிழ்ந்து இருக்கிறது. ஹalleluya. உன்னை நீ காண்கிற இந்த நாட்களிலே உன்னை மகிழ பண்ண போகிற தேவனுடைய கிருபை இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. உன்னை குறித்து உன்மேல உனக்காக தேவனுடைய கிருபையை அவர் கூறி இருக்கிறார். ஹalleluya. புதிய கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. என் மேல் கொடுக்கிற கிருபைக்காக, எனக்காக கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபை உங்களை உயர்த்த போகிறது. அந்த கிருபை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறது. அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது. அந்த கிருபை உங்களை ஆசீர்வதிக்க போகிறது.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ, இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை, இது அதை செய்து முடிக்கும். ஆமென். ஒருவருக்கே மகிமை, நாம ஒன்றே மகிமைப்படுவதாக.